பொதுவாக சினிமாவில இருந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் பேசப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அழகாவத்தவங்க கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க. இது என்னன்னா, அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்புல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து அவர் நடிகன்னா பார்க்கறதுக்கு கூட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார். அவரும் குழந்தைகளோட வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில் பார்க்க வராங்க. இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார், வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் நடிகர்கள் யாரும், கேப்டன் எடுத்துக்கோங்க, அவ்வளவு நல்ல பழக்கம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. விரும்பி போனால் உண்டு. மொத்தத்தில் ஒரு மதுரைக்காரராக இருக்க விரும்பப்படுறீங்களா? மதுரை உண்மையிலே இல்லை, உண்மையிலே என்னன்னா, நான் சொல்லும்போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன். ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை, மதுரை அன்னை. அதனால் வந்து என்னைக்குமே மதுரையை நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க. நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு, பழகிருக்கீங்க. இப்ப அவரை ஒரு கார்னர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. அவருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? இல்லைங்க, இப்போ பொதுவாகவே யாரையும் யாருமே கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு. அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கார்னர் பண்ண முடியாது. நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல நண்பர், நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம். எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அப்போ இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே, ஒன்று விஜய் சார், 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் கூட ஈக்குவலாக ஒரு 12 படங்கள் 14 படங்கள் நடிச்சிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.